ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிட்டி சீசன் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஆமாங்க, நம்ம தமிழ் சிட்டி சீசன் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டனோட ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் மைன் பண்ணியிருப்போம். சரி வாங்க, அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் எஸ்எம்வியை பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஏரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா இது இருக்கும், நோட்டீஸ் போர்டு இருக்கும். நோட்டீஸ் போர்டில் நம்ம எழுதிக்கலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா. இந்த நல்லா இருக்கு கைஸ் நோட்டீஸ் போர்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாத்வேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏரியா வரும். ஸோ இருங்க அதையும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் டோன்ட் டச் த ட்ரீ. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீயை உடைக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கைஸ். இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணோம் எல்லாரையும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா என் சங்கில் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏரியா தான். இந்த இடத்துல தாங்க நாங்கள் இது ஸ்பீச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ரெக்கார்டு என்கிட்ட இல்லை, தெரியாமல் அழிஞ்சிருச்சு. ஸோ சாரி கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்க கஸ்டம் 3 காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் இங்கே இருக்கும். எப்படி கைஸ் இருக்குது ஃபவுண்டன்? நல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இருங்க எனக்கு சங்கு லோட் ஆகலை, அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீ தெரில. இருங்க நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் கஸ்டம் 3. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கஸ்டம் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கிற பாருங்க இந்த ஸ்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவர் பார்த்தீங்கன்னா இதாங்க கைஸ் வாட்டர் ஃபால்ஸு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா சுற்றி காமிச்சிருப்பேன். எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர் லூஸ் தான் கைஸ் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உட்டை வெட்டணும். இங்கே இருக்க உட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண கொடுத்து. சரி வாங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணவே எனக்கு பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கும். இப்போ பாருங்கள் லேக் அடிக்கும் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி அப்படியே ரொட்டேட் ஆகிடுச்சு உட்டை மெயின் பண்ணும்போது. அந்த ஃபஸ்ட் வீட்டுக்கு மட்டும் தான் கேஸ் அப்படி இருக்குது, மற்றபடி எதுவும் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா உட்டை மெயின் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மேலே இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டிங் கிடச்சிச்சு கேஸ். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அப்போ ஒரு மரம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது, ஒரு கிராஃப்டிங் டேபிள் தான் கேஸ் மேக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க ஒரு கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணிடுவோன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் கைஸ். கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் டூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் ஆயிரும் கைஸ். ஒரு ஆட்ஸு ஒரு பிக்காட்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸ்வாட் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ போதும் இப்போ நமக்கு. வாங்க தில்பன் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம மைன் கூப்பிட்டாரு, வாங்க நம்ம மைன் போகலாம். சரி நீங்கள் கேட்கலாம் மேலே என்னடா ஒரு ரோஸு பிளாக் கலரில் இருக்குதுன்னு கேட்கலாம். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட் பேக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறது, அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாவா மாதிரி. அதனால் இதை போட்டேன். இது 1.20 மாட் பேக்கு. நான் வந்து 1.20 தான் விளாண்டுருந்தேன். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் பார்த்தீங்கன்னா 1.21. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அப்டேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாட் பேக் போட்டு பார்க்குறேன், ஒர்க் ஆகலை கைஸ். ஸோ அதனால தான் கைஸ் இந்த மாட் பேக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. சரி நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாட் பேக்கை பார்த்தீங்கன்னா 1.21 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன் ப்ரோ உன்கிட்ட ஃபுட்டு இருக்குது, ராவ மட்டன் இருக்குது, அதை நான் அப்படியே கேம்ப் ஃபயரில் போட்டுருந்தேன். அவரும் சரி ப்ரோன்னாரு. நானும் அவரும் பார்த்தீங்கன்னா வீசியில் இருந்தோம். சரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அவர் பெட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பண்ணிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விளாண்டு உட்டு மைண்ட் பண்ணிக்காரு. சரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய பொட்டியை பார்த்தீங்கன்னா நானும் போட்டேன். பார்த்தீங்கன்னா நான் டார்க் டெவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி சிட்டி கட்ட போகிறோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு சிட்டி கட்ட போகிறோம். அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் இன்னும் யோசிக்கலை. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் கைஸ். சரி பார்த்திங்கன்னா நானும் அவரும் பார்த்திங்கன்னா மைனிங் ரெடி ஆகிட்டோம் கைஸ். மைனிங் போகிறதுக்கு எனக்கு அவரை பார்த்திங்கன்னா அயன் டிக்கெட்ஸ் தந்தார். சரி நானும் அவரும் பார்த்திங்கன்னா மைன் போக ரெடி ஆகிட்டோம் கைஸ். அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா நான் மைன் போகிறது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன்.
கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா கீழே வரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைமண்ட் இருந்துச்சு கைஸ். திருப்பன் ப்ரோக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான். பார்த்தீங்கன்னா அப்போ அங்கேயும் டைமண்ட் இங்கேயும் டைமண்ட்னா நானும் அவரை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 18 சிட்டி வேறு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் எடுத்தது. எனக்கு வேறு பார்த்தீங்கன்னா லைட் நெட்டு கடியில் போல் ஒரு மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன். ஒன்று தான் இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் சும்மா தோண்டி பார்த்தேன், இருந்துச்சு. மொத்தம் இந்த இடத்துல 2 டைமண்ட் தான் இருந்துச்சு. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா 18 சிட்டி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் கைஸ். இருங்க அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி டைமண்ட் கிடச்சிச்சு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா அதையும் மைண்ட் பண்ணி பார்த்தேன். இங்கே எத்தனைடா இருக்குதுன்னு பார்த்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் இருந்துச்சு. எனக்கு சரியாக தெரில, ஏன்னா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சரி வாங்க பார்ப்போம். ஆமாம் கைஸ் 5 இருக்குது இந்த இடத்துல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 7 கிடச்சிச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 6 கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அவர் தெரியாமல் பார்த்தீங்கன்னா 18 சிட்டி கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேறு இங்கே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் திருப்பி அவர் எடுத்தார். திருப்பி வார்டன் அடித்தா திருப்பி டைமண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல கைஸ் அடுத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பன் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணோம், பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் எடுக்க முடியல. நான் கூட பார்த்தீங்கன்னா லூட்டை திருப்பி வச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்தேன், எடுக்க முடியல அந்த டைமண்ட்டை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் திருப்பன் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைமண்ட் தந்துட்டேன் கைஸ். இந்த அவரும் தந்துட்டேங்க. அவரும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ப்ரோன்னு சொன்னார். நானும் அவர் பார்த்தீங்கன்னா வீசில் தான் இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் வுட் வேணும்னு சொன்னார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் வுட் வேணும். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் வுட் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவைப்படாதான். அதனால் பார்த்தீங்கன்னா டார்க் வுட் அவருக்கு மைண்ட் பண்ணி தந்தால் அவருக்கு ஸ்ப்ரூஸ் வுட் தரேன்னு சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா டார்க் வுட் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண போயிட்டேன். ஒரு பெட்டை எடுத்துகிட்டு ஒரு ஆட்ஸு ஒரு பிக்கேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபாட்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் கைஸ் நான் பார்க்குறேன். 1.21 வந்து அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் 1.21 அந்தளவுக்கு நான் ப்ளேவே பண்ணல கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டேங்க இந்த கைஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கோஆர்டினேட் சொன்னார். நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டாக் கிட்ட மைண்ட் பண்ணேன் கைஸ் வுட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உட்லாண்ட் மென்ஷன் இருக்குமா, நானும் அவரும் பார்த்தோம். பக்கத்தில் போய் பார்த்தோம், எதுவும் இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க் வுட் பயமாகவே தான் கைஸ் இருந்துச்சு. சரி நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா வுட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வுட் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டேன். இதனடா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்சர் பேக் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஃபெய்த்ஃபுல் பேர். பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 32x32. பார்த்தீங்கன்னா அந்த பேக் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மொபைல் தான் கைஸ் லாக் அடிக்கும். சரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 18 சிட்டி வரேன்னு சொன்னாங்க. அப்படியே சரி நானும் போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியிலே பார்த்தீங்கன்னா போனேன். போய் பார்த்தப்ப சரி ஃபஸ்ட் நம்ம ஸ்டிப் மைன் பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்தேன் ஒரு மைண்ட் செட்டில். ஸ்டிப் மைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போனால் பார்த்தீங்கன்னா 18 சிட்டி எப்படிக்கா போனால் 18 சிட்டி தான் கைஸ் வருது. வாரம் நம்மளை பொழந்து கட்டிடுவேன். அது தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் மைன் போயே ஆகணும்னு நான் நினச்சிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ட் யாரோ போட்டிருந்தாங்க. சரி இந்த டேர்ட்டில் கொதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன். சரி இங்கே ரீஸ்பானை கொடுத்துப்போம், எதுக்கும் செத்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு பெட்டு அங்கே இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டார்ச் இருந்துச்சு. டார்ச் யாருதுன்னா என்று தான் கைஸ். போன தடவை அந்த மைன் வந்தப்போ டைமண்ட் எடுத்தப்போ டார்ச் வாங்கி பார்த்தீங்கன்னா பாதி வச்சுட்டு போயிட்டேன். பெட்டு கூட நான் தான் கைஸ் வச்சுட்டு போயிட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெட்டில் எடுத்து ரீஸ்பான் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டர்ட் மேலே குடிச்சிட்டேன். குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னீக்கில் தான் போனேன். திடீர்னு கேது வாடன்னு கேது எந்திரிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே போய்கிட்டே இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே டார்ச் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே அப்படி என்ன தான் இருக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் மைன் பார்த்தீங்கன்னா போனேன் -59. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல கைஸ். ஒரு 300 பிளாக் வரையும் போயிருப்பேன், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ நான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மைனை விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். சரி 18 சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கோபால் கேமர் தமிழ்ன்ட்டு என்ன கேட்டார்னா இது பார்த்தீங்கன்னா பிக்கேட்ஸு கேட்டார். அவர் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா பிக்கேட்ஸு டார்ச் கொஞ்சம் தந்தேன்.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு என்ன தந்தார்னா டைமண்ட் ஹோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்சியில் கிடச்ச சம் ஐட்டம்ஸ் தந்தார். ஸோ பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் ஸ்னீக் தந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரீஜெனரேஷன் போர்ஷன்லாம் தந்தார். சரி தேங்க்யூ ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா சொன்னேன். விசியில் தான் இருந்தேன். தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். போனப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போனோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன். திரும்பி ஸ்பான் ஆயிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே டார்ச் வச்சுட்டு போனோம். போனப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கேமர் தமிழ் ப்ரோ வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சென்சார் மேலே நின்றுட்டார் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வேறு ஸ்பான் ஆகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டேன் கைஸ். நாங்கள் வேறு வீசியில் இருந்தோம். நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியல் எழுப்பி நல்லா கணக்கா அந்த வழியா தான் போத்து, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா சென்சார் மேலே நின்னார். அதனால தான் கைஸ் வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட்டு கோபால் கேமர் தப்பிப்பாரா? அவரோட சோழி முடிஞ்சாங்க அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன் கைஸ். சரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பார்த்தேன். சரி பார்த்தீங்கன்னா அதையும் மைண்ட் பண்ணி போமேன்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் அந்த டைமண்ட் எனக்கு இப்போ தெரியாது இது என்கிட்ட இருக்கும்னு. வாங்க என்ன நினச்சி நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் ஸ்டோன் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஹெட் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணேன். அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன் கைஸ். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்தே தான் கைஸ் போய்ட்டுருந்தேன். ரேஞ்ச் ஸ்பான் ஆகிட்டேன்னா அவ்வளோதான். போய்ட்டுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக்கை ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. எனக்கு எங்கேயும் இது ஸ்பானர் இல்லைன்னு தான் நினச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக்கை ப்ளேஸ் பண்ணேன். ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும்னு பாருங்களேன் கைஸ். வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். அங்கே பாருங்கள் இப்போ பாருங்க வார்டன் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் சைடில் வார்டன் இருந்தான். சரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகலான்னு பார்த்தா இங்கே லாவா. சரி இப்படி போகலான்னு பார்த்தா தண்ணி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். சரி இப்போ அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடலான்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா வார்டன் என் பக்கத்தில் வந்துட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வார்டன் வந்துட்டாங்க கைஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். வால்குள்ளேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரியவே தெரியாது இது. சரி பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண டைமண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செத்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த லூட்டை ரெக்கவர் பண்ண பார்த்தேன். என்னால் ரெக்கவர் பண்ண முடியல கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் ரிச்சாக மாறணும். நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள் நம்ம ரிச் ஆகிடலாம். நீங்கள் கேட்கலாம் என்னடா 16 XP இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் 2வது எபிசோடில் எடுத்த வீடியோ. நான் 2வது எபிசோடு எடுத்து வச்சிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். சரி ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ வாய்ஸை பார்த்தீங்கன்னா திக்கி பேசியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எந்தெந்த இடத்துல நல்லா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் அடுத்தோட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி ஓகே கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ்.